வெஜிடபிள் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, பரோட்டா, சப்பாத்தி, தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லா ஒரு 3 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்து பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஸ்டார் பூ, ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம போட்டிருக்கோம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சேர்க்குறோம். நீல வாக்கில் கட் பண்ணி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பிரியாணிக்கு வந்து செய்கிறதுக்கு நம்ம வெங்காயத்தை நறுக்குவோமோ, வெங்காயத்தை வதக்குவோமோ அதே மாதிரி வதக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நீங்கள் இதை நல்லா வதக்கி விடணும். இதை எவ்வளோ தூரம் நீங்கள் வதக்குறீங்களோ அப்போ தான் சால்னாவோட டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. கறிவேப்பிலை சேர்த்துருக்கோம். கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா இதை விட நல்லா வந்து ப்ரௌன் கலர் வரணும். வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட் சேர்த்துருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக வந்து கொண்டக்கடலை ஊற வச்சது, நாள் நைட்டே ஊற வச்சது இருந்தது, அது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்க்குறப்போ உங்களுக்கு வெஜிடபிள்ஸும் வந்து சால்னாவோட சாப்பிட உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்துருக்கோம். இப்போயே உப்பு சேர்த்தா தான் அந்த காயோட போய் உங்களுக்கு உப்பு வந்து நல்லா சேரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற மாதிரி இதை நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்க்குறோம். சின்ன தக்காளி 2 தக்காளி, பழுத்த தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்குறப்ப இந்த தக்காளி நல்லா கரைய வதக்கி விடுங்க. இப்போ புதினா சேர்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி சேர்க்குறோம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இதை வதக்கணும். தக்காளி கரையை வதங்கணும். அதனால் என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இதுக்கு அளவான மூடி போட்டு இதை விட்டுருங்க. அப்போனா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த தக்காளி நல்லா கரைஞ்சு உங்களுக்கு வதங்கி வந்திருக்கும். மஞ்சள் பொடி, சீரகப்பொடி 1/4 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், இவ்வளோதான் மசாலா. இதை அப்படியே இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இதோட போய் சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காயெல்லாம் வந்து நல்லா வேகணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கோம். புளிக்காத தயிர் 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விடணும். இந்த தயிரோட வாடை தெரியாத மாதிரி இந்த மசாலாவோட சேர்ந்து வர்ற மாதிரி நீங்கள் இந்த தயிரை இந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த காயை வேக விட போகிறோம். பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. எப்படி ஒரு வெஜிடபிள் பிரியாணி செய்வீங்களோ அதே மாதிரி தான் இந்த சால்னாவும். இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காயெல்லாம் முங்குற அளவு தண்ணி சேர்த்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 போர்ஷன் தேங்காவை நல்லா மையாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து அந்த ஜார்லேயே அந்த தேங்காவையும் அலசி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். கடைசியாக கொத்தமல்லி இலைகள் போட்டு இறக்கிக்கோங்க. இந்த நுரை எல்லாம் அடங்கி எண்ணெய் வெளியே கக்கி வர்ற மாதிரி இதை நீங்கள் சிம்மில் வச்சு இதை கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த சால்னாவோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெள்ளை வெள்ளையாக நுரை மாதிரி இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கணும். சிம்மில் வச்சு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த சால்னா ரெடி.